ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கிளிசரைடு கொழுப்பை கரைக்க என்ன உணவுகளை சாப்பிடலாம், வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரை கிளிசரைடுகள் என்பது இரத்தத்தில் காணப்படும் ஒரு வகை கொழுப்பாகும். நாம் சாப்பிடும் உணவில் உடலுக்கு தேவையான அளவு கலோரியை விட அதிக அளவு கார்போஹைட்ரேட் வகை உணவுகளை நாம் உட்கொண்டால் அவை ட்ரை கிளிசரைடுகளாக உடலில் சேமிக்கப்படுகிறது. இது ஹைப்பர் ட்ரை கிளிசரிடீமியா எனப்படும். ட்ரை கிளிசரைடுகளின் வேலை பயன்படுத்தப்படாமல் சேமிக்கப்பட்ட கலோரிகள் மூலம் உடலுக்கு ஆற்றலை வழங்குகின்றன. ஆனால் இவை இரத்தத்தின் சராசரி அளவான 150ஐ விட அதிகமாகும் போது இதய தமனிகள் மற்றும் இரத்த நாளங்களில் படிகிறது. அது ஆர்தோஸ்க்ளிரோசிஸ் என்ற நிலையை ஏற்படுத்துகிறது. இவை பக்கவாதம், மாரடைப்பு மற்றும் இதய நோய் அபாயத்தையுமே அதிகரிக்கிறது. வளர்சிதை மாற்ற நோய் அறிகுறிகளான இடுப்பை சுற்றி அதிக கொழுப்பு, உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், உயர் இரத்த சர்க்கரை அளவு, டைப் 2 வகை நீரிழிவு நோய் இவைகளை ஏற்படுத்துகிறது. தினசரி நடைப்பயிற்சி, சைக்கிள், நீச்சல் போன்ற உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். குறைந்தது 30 நிமிட உடல் செயல்பாடுகள் ட்ரை கிளிசரைடுகளை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். கார்போஹைட்ரேட் வகை உணவுகளான சர்க்கரை, மாவு பண்டங்கள், குளிர்பானங்கள், சோடா, ஃப்ரக்டோஸ், பீட்சா, பர்கர், பேக்கரி உணவுகள் கூடுதல் கலோரிகளை தருவதால் இவை ட்ரை கிளிசரைடுகளாக மாற்றப்பட்டு கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. அதிக கலோரிகளை தரும் உணவுகளை குறைப்பது ட்ரை கிளிசரைடுகளின் அளவை குறைக்கும். சிவப்பு இறைச்சியை அளவுடன் எடுக்க வேண்டும். டிரான்ஸ் கொழுப்புக்கள், ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்ட எண்ணெய்கள் அல்லது கொழுப்புகள் சேர்த்த உணவுகளை தவிர்க்கவும். மது அருந்துவது ட்ரை கிளிசரைடுகளின் அளவை உயர்த்துகிறது. ஆல்கஹாலில் அதிகமான கலோரிகள், சர்க்கரை உள்ளது. எனவே மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த சாலை மீன், டுனா மீன், பாதாம், வால்நட், பிளாக் சீட்ஸ் அதாவது அலிசி விதை, ஆளி விதை, பூசணி விதை, முழுதானியம், பருப்பு வகைகள், வெள்ளரி விதை இவைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பச்சை காய்கறிகள், கீரைகள் இவற்றை உணவில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். இஞ்சி, பூண்டு, புதினா, லவங்கப்பட்டை, சீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம் இவைகளையுமே உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த எண்ணெய் பயன்படுத்தினாலும் அளவுடன் எடுக்க வேண்டும். செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் சிறந்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.